நெஞ்சத்திக்கு இல்லாத சீரியல்ல கிரண் எப்படி வசமா மாட்டுறாருன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுமிதா வீட்டுக்குள்ள வந்ததுமே எல்லாரும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்றாங்க. அண்ணி உங்களுக்காக அங்கேயே பிறந்த நாள் நாம் கொண்டாடலாம்னு நாங்க நினைச்சோம். ஆனா அண்ணன் தான் இங்க தான் கொண்டாடி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அங்க பாருங்க அண்ணன் எப்படி வராரு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க மாயா. கௌதம் மதுமிதாவை பாக்குறாங்க. இதுக்கு சந்தோஷ் காமெடி பண்றாங்க. பப்ளிக் பப்ளிக் நாங்க எல்லாம் இருக்கோம் பாத்துங்கிறாங்க. டேய் நீ கொஞ்சம் அமைதியாவே இருக்க மாட்டியா? எப்பவும் உனக்கு விளையாட்டு தானான்னு கேக்குறாங்க கௌதம். ஆமா நீ எப்பவும் என்ன திட்டுறதா உனக்கு வேலைங்கிறாங்க சந்தோஷ். ஏய் ஹஸ்பண்ட்னா இப்படி இருக்கணும். ஒய்ஃபு கிட்ட கூட சொல்லாம காலையிலேருந்து அவங்க குடும்பத்தையே வரவழைச்சு எப்படி பிறந்த நாள் செலிப்ரேட் பண்றாங்க பாரு, இப்படித்தான் இருக்கணும். ஆனா நீயும் இருக்கியே அப்படின்னு சந்தோஷோட ஒய்ஃப் சந்தோஷ குறைய சொல்றாங்க. ஏய் நான் இது வரைக்கும் உனக்கு சர்ப்ரைஸே பண்ணனது இல்லையான்னு கேக்குறாங்க சந்தோஷ். பண்ணிருக்கேன் என்னையும் சேர்த்து மொத்தம் 6 பொண்ணுங்களுக்கு நீ சர்ப்ரைஸ் பண்ணிருக்க. இப்படி சொன்னதும் அங்க இருந்த எல்லாருமே கேக்கேன்னு சிரிக்கிறாங்க. அது இந்த உனக்காக நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு அங்க அர்ச்சனை பண்ணிட்டு திருநீர் எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்தாமா நீ வச்சுக்கோ, குங்குமம் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்தாங்க மாப்பிள்ளை நீங்களே உங்க கையால மதுவுக்கு வச்சு விடுங்கன்னு கொடுக்குறாங்க. அன்பா இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அந்த குங்குமத்தை வாங்கி வச்சு விடுன்னு சந்தோஷ் சொல்றாங்க. முறைக்கிறாங்க கௌதம். ஆமா அவங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். வச்சு விடுங்கிறாங்க சந்தோஷ். அதுக்கப்புறமா கௌதம் யோசிக்கிறாங்க. கையெழுத்தும் போட்டாச்சு. இனிமே கடைசியில நம்ம குங்குமத்தை வச்சா என்ன வைக்கலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேச்சு தலைக்கு வச்சு விடுறாங்க. அது உனக்காக நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு புடவை எடுத்திருக்கோம். ஜீவா தான் செலக்ஷன் பண்ணிருக்கா. இந்த வாங்கிக்கோன்னு கொடுக்குறாங்க. அண்ணி ஜீவா மட்டும் செலக்ட் பண்ணல, ஜீவா கூட சேர்ந்து நானும் தான் செலக்ட் பண்ணேன்னு மாயா சொல்றாங்க. ஆமாமா மாயாவும் சேர்ந்து தான் செலக்ஷன் பண்ணா அப்படின்னு மதுவோட அம்மா சொல்றாங்க. மாப்பிள்ள சென்டிமெண்ட் எல்லாம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குதுன்னு அபிஷேக்கோட மாமா சொல்றாங்க. எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு தானே, அப்புறம் இருக்கு பாருங்க கதை. அதுக்கப்புறம் பாருங்க அவளோட நிலைமைங்கிறாங்க அபிஷேக். சரி சீக்கிரமா கேக்கு வெட்டலாங்கிறாங்க மதுவோட அப்பா. என்னடா உன்னோட ஸ்பெஷல் கிஃப்ட் வருன்னு சொன்னியே இன்னும் காணான்னு கேக்குறாங்க சர்கு. அம்மா இந்நேரம் வந்திருக்கணும், ஆனா என்னோட கணிப்பு எப்பவும் தப்பாகாது, வந்துடும் பாருங்கிறாங்க அபிஷேக். மதுமிதா கேண்டில் எல்லாம் ஊதி கேக் வெட்டலான்னு ஆரம்பிக்கும் போது எல்லாரும் கை தட்டுறாங்க. எல்லாத்தோட கையோசையும் அடங்கினதுக்கு அப்புறமா கிரண் கை தட்டிக்கிட்டு வராங்க. ஹாப்பி பர்த்டே மதுங்கிறாங்க. அவங்க குரல் மட்டும் தனியா ஒலிக்குது. அவங்கள பார்த்ததும் அப்படியே மதுமிதாவுக்கு பத்திக்கிட்டு வருது. பாத்தீங்களா மாமா என்னோட கிஃப்டே, இனிமே நடக்க போறதெல்லாம் பரபரப்பா இருக்கும் பாருங்க அப்படிங்கிறாங்க அபிஷேக். மது ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ரோஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க கிரண். அப்பா இவன் ஏதோ பிரச்சனை பண்ணனே வந்திருக்கான், இவன் இப்படியே விடக்கூடாது, இவனை சும்மா விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோமா அடிக்கிறதுக்கு வர்றாங்க ஜீவா. பிரச்சனை பண்ணாத, பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா நில்லுன்னு சொல்றாங்க மதுமிதா அப்பா. கிரண் அந்த ரோஸ் பூவை கொடுக்குறாங்க. வேண்டா வெறுப்பா என்னடா செய்யறதுன்ட்டு மதுமிதாவும் அந்த ரோஸ் வாங்கிக்கிறாங்க. சரி கேக்கை கட் பண்ண அப்படின்னு கௌதம் சொன்னதுக்கு அப்புறமா கேக் கட் பண்றாங்க மதுமிதா கேக் வெட்டும் போது எல்லாரும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கை தட்டுறாங்க. மதுமிதா சந்தோஷமா கேக் வெட்டி கௌதம்க்கு ஊட்ட போறாங்க. மது கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா கையில இருந்த கேக்கை கொஞ்சமா எடுத்து மதுமிதாவுக்கே ஊட்டி விட போறாங்க. மதுமிதாவுக்கு சரியான கோவம் வந்துருது. கிரண் கையில இருந்த கேக்கை அப்படி பலார்னு தட்டி விடுறாங்க. எட்ட போய் விழுகுது. என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க மதுமிதா. என்ன மது எல்லாரும் இப்படி பேசுற, நீ தானே என்கிட்ட சொன்ன உன்னோட பிறந்த நாளுக்கு கேக்கு நீ தான் எனக்கு ஊட்டி விடணும்னு சொன்னேல, போதும் அது எல்லாரும் இருக்காங்களேன்னு பாக்குறியா, நம்ம என்ன நினைச்சோமோ அதை எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடலாங்கிறாங்க கிரண். இதுக்கு மேலேயும் அமைதியா இருக்க வேண்டாம், எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லிடலாங்கிறாங்க கிரண். என்ன உண்மைன்னு கௌதம் கேக்குறாங்க. சார் எங்க 2 பேர்த்தோட காதலை பத்தி சொல்லலான்னு இருக்கேங்கிறாங்க. என்ன மது அப்படி பாக்குற, நம்ம காதலை பத்தி அவர்கிட்ட சொல்லிடலாம், ஏன் மறைக்கணும்? மதுவுக்கு உங்களை பிடிக்கல, என்ன தான் பிடிச்சிருக்குங்கிறாங்க. என்னடா லூஸ் தனமா ஏன் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க மது. உங்க அட்ரஸை கொடுத்தது, உங்க கம்பெனில வேலை வாங்கி கொடுத்தது எல்லாமே எனக்காக மது தான் செஞ்சா. கௌதம் என்னப்பா இது, நம்ம கிட்ட வேலை பாக்குற கை கட்டி சம்பளம் வாங்குற ஒருத்தன் எல்லாரும் முன்னாடியும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான், நீயும் பாத்துக்கிட்டு இருக்கிறியன்னு கேக்குறாங்க சர்கு. இவன் பேசுறது எனக்கு எதுவுமே பிடிக்கல ராகுல், முதல்ல இவனை வெளியே அனுப்புங்கிறாங்க பாட்டி. ஒரு நிமிஷம் இருங்க, அவன் என்னதான் சொல்ல வரான்னு நம்ம முழுசா கேட்கலாங்கிறாங்க கௌதம். ஐயோ மாப்பிள்ள இவன் சொல்றது எல்லாம் எதையும் நம்பாதீங்கன்னு மதுமிதா அவங்க அப்பா பதறாங்க. சார் நான் சொல்றதுதான் உண்மை, மதுமிதாவை இதுக்கு மேல கஷ்டப்படுத்த நான் விரும்பல, உங்களை அவங்களுக்கு பிடிக்கல. மது நீ யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம், உங்க அம்மா அப்பா யாரை பத்தி நீ யோசிக்க வேண்டாம், நம்ம மனசுல உள்ளது என்னவோ அதை நீ அப்படியே சொல்லுங்கிறாங்க கிரண். மது நீயும் நானும் சேரணுங்கிறதா விதி, நம்ம லவ்வை பத்தி எல்லாரும் முன்னாடியும் சொல்லு, இப்பவும் நம்ம லவ் பண்ற விஷயத்தை எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்கிறாங்க. நீ என்னடா பைத்தியமா, எதுக்கு இப்படி எல்லாரும் முன்னாடியும் உளறிக்கிட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க மது. கௌதம் இவன் சொல்றது எல்லாம் நம்பாதீங்க, இவன் பொய் சொல்றான்னு சொல்றாங்க மது. ஆமா மாப்பிள்ள இவன் சொல்றதெல்லாம் பொய்ங்கிறாங்க மதுவோடப்பா. ஆமா மாமா இவன் சொல்றதெல்லாம் பொய், முதல்ல இவன் அடிச்சு வெளியே தோர்த்துங்கன்னு சொல்றாங்க ஜீவா. என்ன எல்லாரும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நீ உண்மையை சொல்லுங்கிறாங்க கிரண். ஆமா இப்படி பேசாம வேற எப்படிடா பேசுவாங்க மது, இங்க எல்லாருமே உன்னோட பிறந்த நாள் கொண்டாடணும்னு இத்தனை பேர் காத்துட்டு இருக்கும் போது அப்போ என் கூட தனியா பிறந்த நாள் கொண்டாடணும்னு நீ என் வீட்டுக்கு வந்தீல மது, பயப்படாத எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லுங்கிறாங்க. ஏன்டா இப்படி எல்லாம் போய் சொல்ற அப்படின்னு சரட்டை வந்து பிடிக்கிறாங்க மது. அது நமக்காகத்தானே இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, பயப்படாத நான் இருக்கேங்கிறாங்க. மது இன்னும் எதுக்கு தயங்குற, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சல்ல, நீ உண்மையை சொல்லிடு, என் கூட வந்துடுறேன்னு கிரண் சொல்றாங்க. கௌதம் இவன் சொல்றது எல்லாம் நம்பாதீங்கன்னு மதுமிதா பதட்டப்படுறாங்க. இவன் சொல்றதெல்லாம் பொய்ங்கிறாங்க. கௌதம் நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு மதுமிதா சொல்றாங்க. சரி நீங்க அவன் வீட்டுக்கு போனீங்களான்னு கௌதம் கேக்குறாங்க. சொல்லுங்க போனீங்களா இல்லையா? ஆமா கௌதம் போனேன்,
ஆனா அது வந்து அப்படின்னு சொல்ல வராங்க. போதும் மது, மது இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன்னோட பிறந்த நாளை என் வீட்ல செலிப்ரேட் பண்ணணும்ல, இதுக்கு மேல அவங்களுக்கு உண்மை தெரிய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க கிரண். அப்படியே உங்களுக்கு ஆதாரம் வேணும்னாலும் நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு கிரண் போன்ல இருந்த வீடியோவை எடுத்து காட்டுறாங்க. மதுமிதாவுக்கே தெரியாம அங்க கேக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சது, அதுக்கப்புறம் வீடியோவும் எடுத்து வச்சதெல்லாம் மதுமிதாவுக்கும் தெரியாம இப்ப மதுமிதா சொல்ல முடியாம தவிச்சு நிக்கிறாங்க. ஜீவாவுக்கு வந்த கோபத்துக்கு கிரண் போய் சரட்டு பிடிச்சிடுறாங்க. யாரை பத்திடா தப்பா பேசுற, உன்னை இத்தனை நாளா விட்டு வச்சதே பெரிய தப்பா போச்சுடா, இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேங்கிறாங்க. ஜீவா முதல்ல சட்டில இருந்து கையெடு. வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமும் என் சட்டை வந்து பிடிக்கிற பாத்தியா, இது என்ன சார் நியாயம்னு கேக்குறாங்க கிரண். மாமா இவன் சொல்றது எல்லாம் நம்பாதீங்க, இவன் ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்கிறான், அநியாயமே எங்க அக்கா மேல பழிய போடுறான், இவன் போய் சொல்றான் மாமா, இவன் பேச்ச நம்பாதீங்கன்னு சொல்றாங்க ஜீவா. என்ன ஏதுன்னு தீர விசாரிக்காம இவனை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு சரட்டை பிடிச்சு அடிக்க போறாங்க ஜீவா. கொஞ்சம் இருங்கன்னு கௌதம் தடுத்ததுக்கு அப்புறமா நிறுத்துறான். அட என்ன மாப்பிள்ள இது, போதும் போதும்னு ஓடுவாங்கன்னு பார்த்தா நச நசன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு அபிஷேக்கோட மாமா சொல்றாங்க. அட என்ன மாமா இது, இன்னும் கொஞ்சம் நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் நீங்க வேடிக்கை பாருங்கிறாங்க அபிஷேக். மாப்பிள்ள இவன் சொல்றது எல்லாம் நம்பிடாதீங்க, இவன் வேணும்னே பேசுறான்னு சொல்றாங்க மதுவோட அப்பா. மது அப்படின்னா இன்னும் கௌதம் கிட்ட இது வரைக்கும் நம்ம லவ் பத்தி சொல்லவே இல்லையான்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஒன்னா படிச்சது, ஸ்கூலுக்கு போனது, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் லவ் பண்ணது, நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது, இப்படி எதுவுமே நீ சொல்லவே இல்லையான்னு கேக்குறாங்க. மது இதெல்லாம் நீ சொல்லவே இல்லையா, இவங்களும் யாரும் சொல்லவே இல்லையா, பாவம் சார் மது, அவளுக்கு என்ன தெரியும், அவ பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னமோ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவங்க அப்பாவும் பணத்துக்கு ஆசைப்பட்டு எப்படியோ மதுவை ஃபோர்ஸ் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்க. கௌதம் சார் இவங்க குடும்பமே எல்லா விஷயத்தையும் மறைச்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொன்னதும் ஜீவாவும் அவங்க அப்பாவும் அப்படியே பாஞ்சுக்கிட்டு வந்து அடிக்க வராங்க. என்ன சும்மா சும்மா அடிக்க வரிட்டு கேட்குறாங்க கிரண். ஆமாண்டா, என்னடா பொய் மேல போய் பேசிட்டு இருக்க, உன்னால தாண்டா எங்க அக்கா வாழ்க்கையே பாதிக்கப்பட்டது. பணத்துக்கு ஆசைப்பட்டு ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனா ஃப்ரெண்டுக்காக எங்க அக்கா விட்டு கொடுத்தா, பிராடுத்தனம் பண்ணனதெல்லாம் நீ, ஆனா எங்க அக்கா பேர்ல பழிய போடுறேன்னு கேட்குறாங்க ஜீவா. மாப்பிள்ள இவன் சொல்றதெல்லாம் போய் மாப்பிள்ள, மதுவுக்கு அப்படி ஒரு எண்ணமெல்லாம் தப்பான எண்ணம் கிடையவே கிடையாது, இவன் தான் போய் சொல்றான், பணத்துக்கு ஆசைப்பட்டு மதுவை வேண்டான்னு சொல்லிட்டு போனான்னா இதை மறைச்செல்லாம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல மாப்பிள்ள, ஏமாத்தணுங்கிற எண்ணம் சுத்தமா எங்களுக்கு இல்ல மாப்பிள்ளைன்னு அழுகிறாங்க. எப்பவே நடந்த விஷயம் வேணும்னே இப்ப வந்து முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்கான்னு மதுவோட அம்மா கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. என்ன ஆண்டி நீங்களே இப்படி மாத்தி பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்கிறாங்க கிரண். மறுபடியும் ஜீவா கிரண் அடிக்கிறதுக்கு போறாங்க. டே சும்மா இருடா, நான் பேசிக்கிறேன்னு சொல்லி மதுவோட அப்பா கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்க காலில் வேணாலும் விழறேன், என் பொண்ணு சுத்தமானவர் நல்லவன்னு சொல்றாங்க. நீங்க எனக்காக யார் காலையும் விழ வேண்டாம், என் வாழ்க்கை முடிஞ்சது, வாங்க நான் உங்க பொண்ணாவே இருந்துடுறேன்னு சொல்லிட்டு மது அவங்க அப்பா அம்மா கூட போக பாக்குறாங்க. கௌதம் தடுத்து நிறுத்துறாங்க. அத்தை நீங்க உண்மையை சொல்லுங்க, என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க கௌதம். மதுவோட அம்மா சொன்னதுக்கு அப்புறமா டே கிரண் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கிரண் வந்ததும் கௌதம் கேக்குறாங்க, நீ சொல்றதெல்லாம் உண்மையாங்கிறாங்க. சத்தியமான உண்மை, மதுவை நானும் லவ் பண்ணணும், பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இன்னும் அவ என்ன மறக்கலைன்னு சொல்றாங்க. கிரண் சொன்னதை கேட்டதும் கண்ணை பழுக்கிற அளவுக்கு ஓங்கி பலார்னு ஒரு அறை விடுறாங்க. கழுத்து திருகி கண்ணாமலை பிதுங்க. அப்படியே கிரண் ஒன்றும் புரியாம அப்படி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. விழுந்த அடி பலார்னு கண்ணத்துல விழுந்ததும் அபிஷேக்கே விழுந்த மாதிரி கண்ணத்தை பிடிச்சு நிக்கிறாங்க. அங்க ஸ்ருதி வந்திருப்பாங்கன்னு இவங்க யாருமே எதிர்பார்க்கல. அப்பதான் கௌதம் ஸ்ருதியை கூப்பிடுறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.